நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு லைக் பண்ணிவிட்டு மற்றவர்களுக்கும் பகிருங்க, பயனுள்ளதாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சியில் புதிய அறிவுரைகள் வெளியிட்டிருக்காங்க. மிக முக்கியமான அறிவுரைகள் இடம்பெற்றிருக்குது. விவரங்களை நம்ம உள்ளே பார்க்கலாம், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. தலைப்பிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 மனைவி இருக்கிறவங்க தேர்வு எழுத முடியாது அப்படின்னு கூறியிருக்கிறாங்க. மிக முக்கியமானது. அதே சமயத்தில் இரண்டாவது மனைவி தேர்வு எழுத முடியாது அப்படிங்கிற ஒரு விவரத்தையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விஷயம், பெண்களுக்கான இடஒதுக்கீடு. அதாவது சட்டப்பேரவையில் அரசு பணிகளில் 40% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30% இடஒதுக்கீடு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால் யாரும் பயப்பட வேணாம். அறிவுரைகளில் முக்கியமானது, மிக மிக முக்கியமானது, பெண்களுக்கான இடஒதுக்கீடு 30% தான். சரிங்களா? உள்ள இன்னும் விவரங்கள் இருக்குது. என்னென்ன விவரங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி விண்ணப்பதாரருக்கான புதிய திருத்தப்பட்ட அறிவுரைகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் கூறியிருப்பதாவது: டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு விண்ணப்பிப்போர் www.tnpsc.gov.in ஆகிய தேர்வாணையத்தின் இணையதளங்கள் மூலமாக இணைய வழியில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பதாரர் தங்களுக்குரிய ஒரு முறை பதிவுடன் ஆதார் எண்ணை கட்டாயம் இணைக்க வேண்டும். விண்ணப்பதாரர் அனைவரும் புதிதாக ஒரு முறை பதிவு எண்ணை உருவாக்குவதற்கும் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள ஒரு முறை பதிவில் உள்நுழைவதற்கும் எந்த ஒரு தேர்வு அறிவிக்கைக்காக விண்ணப்பிப்பதற்கும் ஆதார் எண்ணை இணைப்பது கட்டாயமாகும். ஒரு முறை பதிவு எண் செய்வது பதிவு செய்த முதல் 5 ஆண்டுகள் வரை செல்லுபடியாகும். ஒரு முறை பதிவு செய்வதற்கு பயன்பாட்டில் உள்ள மின்னஞ்சல் முகவரி, அலைபேசி எண் ஆகியவை கட்டாயமாகும். ஆண் விண்ணப்பதாரர் 1க்கு மேற்பட்ட மனைவியர் உடையவராக இருத்தல் கூடாது. விண்ணப்பதாரர் பெண்ணாக இருப்பின் ஏற்கனவே மனைவியுடன் வாழும் ஒருவரை திருமணம் செய்தவராக இருத்தல் கூடாது. காலி பணியிடங்களில் இடஒதுக்கீடு விதி பொருந்தும் பதவிகளாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் பெண் விண்ணப்பதாரர்களுக்கு 30% இடஒதுக்கீடு செய்யப்படுகிறது. 3ஆம் பாலின பெண்களுக்கு 30% இடஒதுக்கீட்டில் போட்டியிட தகுதியானவர். பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கும் போது போதுமான தமிழறிவு கொண்டிருக்கவில்லை என்றாலும் அவர் அந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம். ஆனால் 2ஆம் வகுப்பு மொழித் தேர்வில் முழு தேர்வு தமிழில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தவறினால் அவர் பணியில் இருந்து விடுவிக்கப்படுவார். தேர்வாணையத்தின் தலைவர், உறுப்பினர், செயலாளர், தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர், பிற அலுவலர்கள் அல்லது ஊழியர்கள் ஆதரவை பெற நேரடியாகவோ கடிதத்தின் மூலமாகவோ உறவினர், நண்பர், காப்பாளர், அலுவலர் அல்லது வேறொருவர் மூலமாக செல்வாக்கை செலுத்த முயற்சித்தால் 3 ஆண்டுகள் தேர்வு எழுத முடியாது போன்ற பல முக்கியமான அறிவுரைகளை டிஎன்பிஎஸ்சி வழங்கியுள்ளது. நண்பர்களே, மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு ஒன்றும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த 30%-லே 3ஆம் பாலினத்தவருக்கும் இடஒதுக்கீடு பொருந்தும் அப்படின்னு கூறியிருக்கிறாங்க. நன்றி.